கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜூன் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. பிரியமானவர்களே, இன்று மதுரையில் வைத்து நம்முடைய உபவாச கூட்டம் நடைபெற இருக்கின்றது. தேவ பிள்ளைகள் வாஞ்சியோடு குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். இன்று நாம் தியானிக்கும் வசனம் எரேமியா 15வது அதிகாரம் 19வது வசனம். அதன் பின்பகுதி, நீ தீழ்ப்பானதின்றி விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். இங்கு எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை என்னன்னா, நீ தீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்து எடு, அப்பொழுது என்னுடைய வாய் போல நீ இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்றைக்கு நமக்கு நேராக அந்த வார்த்தை கடந்து வருகின்றது. அப்படி என்றால் என்ன? தீழ்ப்பானதுல இருந்து நம்ம எதை பிரித்து எடுக்கணும்? அப்போ உதாரணமாக பொன், வெள்ளி இவைகளை பார்ப்போமானால் இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கப்படுகின்றது? அப்படியே அழகா வானத்திலிருந்து பொக்கிஷம் மாதிரி பூமிக்கு கொட்டப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது தோண்டி மணலுக்கு அடியில, குகைக்கு அடியில அதை தோண்டி எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கும் பொழுது மண்ணோடு களிம்புகளோடு மற்றும் வேண்டாத மண்ணுக்கு அடியில இருக்கிற நிறைய கனிமங்களோடு சேர்ந்து தான் அது கலந்து வருது. அப்போ அதை பிரித்து எடுக்கிறாங்க. வெள்ளியை பிரித்து எடுக்க ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க. வெள்ளியை 7 தரம் இல்லையா குகையில அப்படி புடமிட்டு அப்படி உருக்கி 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 வந்தாதான் அது வெள்ளி பிரிந்து வருது. அதற்கு பின்பு அதை கொண்டு போய் இன்னும் சுத்தப்படுத்தி களிம்பு நீங்க அதை சுத்தப்படுத்தி அதை கொண்டு அப்புறம் பாத்திரங்கள், ஆபரணங்கள் செய்கிறாங்க. அதே போலதான் தங்கம், பொன் அப்படித்தான். பொன் எங்க பூமியில இருக்குது, எந்த பகுதியில மணல்கடியில இருக்குன்னு கண்டுபிடிச்சி தோண்டி அதை சுரங்கமாக்கி அதற்குள்ள தங்களுடைய ஜீவனையும் பொருட்படுத்தாம வேலை செய்து அதை அப்படியே புடமிட்டு, பொன்னை புடமிடுவது போல என்று சொல்லப்படுகிறது அல்லவா, அப்படி புடமிட்டு அப்படியே வெளியே கொண்டு வராங்க. அது நம்ம நினைக்கிற மாதிரி அழகா ஆபரணமாக அருமையான தங்கமாக எடுத்த உடனே கிடைப்பதில்லை. ஆனால் அதை கண்டுபிடித்து அதை புடமிட்டு உருக்கி அழகாய் அதில் இருக்கிற தீழ்ப்பானவைகளை எல்லாம் பிரித்து எடுத்து அருமையான பொன், வெள்ளி என்று சொல்லி அதை அழகாய் நமக்கு கொண்டு வரப்படுகின்றது. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, நீ தீழ்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதெல்லாம் பிரித்து எடு. எதெல்லாம் விலையேற பெற்றது? இந்த உலகத்துல தீழ்ப்பானது தான் எல்லா காரியங்கள்லையும் கலந்து இருக்குது. அன்னப்பறவை பால் அதற்கு முன்பதாக ஊற்றி வைத்தால் அதில் இருக்க தண்ணீரெல்லாம் விட்டுட்டு அந்த பாலை மட்டும் பருகி கொள்வது போல அந்த பூமியில், அந்த உலகத்தில் காணப்படுகின்ற பாவம், இச்சை, அசுத்தம், துன்மார்க்கங்கள், வேசித்தனங்கள், இதை போன்ற மற்ற எல்லா தீழ்ப்பானவைகளிலிருந்து தேவனுக்கு பிரியமானதை மாத்திரம் பிரித்து எடுத்து பழகிக்கொள், அதன்படியாக வாழ பழகிக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்க, இன்னைக்கு சோசியல் மீடியா ரொம்ப பிரபல்யம் ஆயிடுச்சு இல்லையா? அந்த சோசியல் மீடியாவில் எல்லாமே நன்மையானது என்று நம்ம சொல்ல முடியாது, எல்லாமே விலையேறப்பட்டது என்று சொல்ல முடியாது. பட் அதில் உங்களுக்கு பிரித்து எடுக்க தெரியணும். எது சரியான கர்த்தருடைய வார்த்தை என்று பிரித்து எடுக்க தெரியணும். வேண்டாத அசுத்தமான இச்சைகளை தூண்டக்கூடிய காரியங்கள் ஏராளமாக இருக்கலாம். எல்லாரும் தங்களை பிரபல்யமாக்குவதற்காக எல்லாரும் தங்கள் காரியங்களை எல்லாம் அப்படியே ஓப்பனாக வெளியே கொண்டு வராங்க. தாங்கள் சாப்பிட்டது முதற்கொண்டு தங்களுடைய வீடு, தங்களுடைய தோட்டம் என்று சொல்லி தங்களுடைய தின வாழ்க்கையை கூட அழகாய் படம் எடுத்து வாலிபர்கள், வாலிப பெண்கள் அதை சோசியல் மீடியாவில் கொண்டு மற்றவங்க அட்ராக்ட் பண்ண போட்டுக்கொண்டு செயல்படுறாங்க. அப்ப இதன் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகள், நீங்க வாலிபர்களா இருக்கலாம், வாலிப தங்கச்சிமாரா இருக்கலாம், உங்களுக்கு தெரியணும் இதுல எது விலையேற பெற்றது, எது கர்த்தருக்கு பிரியமானது, எது தீழ்ப்பானது, எது தீண்ட தகாதது, எது கண்களால் பார்க்க கூடாதது, எது காதால் கேட்க கூடாதது என்று உங்களுக்கு பிரித்து எடுக்க தெரிய வேண்டும். அப்படி நீங்கள் பிரித்து எடுத்து பரிசுத்தத்தை மாத்திரம் கெட்டியாய் பிடித்து கொள்வீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய வாய் போல இருப்பாய், என்னுடைய வாய், கர்த்தருடைய வாய் போல இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். கர்த்தருடைய வாய் போல என்றால் என்ன? நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கர்த்தர் அருளுகிற வார்த்தையாக இருக்கும். ஆண்டவரை நம்முடைய நாவில பரிசுத்த ஆவியானவரை வார்த்தைகளை வைத்து ஜனங்களோடு பேசும்படியாக செய்கின்றார். அப்படி பேசும் பொழுது நீ கர்த்தருடைய
வாய் போல, நீ என்னுடைய வாய் போல இருப்பாய். நான் சொல்லுகின்ற வார்த்தைகளை நீ பேசுவாய். என் வாய் போல உன் வாயில என் வார்த்தைகளை வைப்பேன், நான் நடத்துவேன், ஜனங்களை நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒரு காரியம், நம்ம தீழ்ப்பானதிலிருந்து பரிசுத்தத்தை விளையேற பெற்றதை பிரித்து எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை இப்படி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் அதில் விசேஷமாக இந்த நாளில் வாலிப தம்பி தங்கச்சிமார் இந்த ஆண்டவரை தங்களை சூழ இருக்கின்ற இந்த உலகத்தின் காரியங்களில் தீழ்ப்பானவைகளிலிருந்து ஆண்டவரை விலையேற பெற்றதை பிரித்து எடுக்க உதவி செய்தரலும். தாங்கள் படிக்கிற இடத்திலும் சரி, ஆண்டவரே தங்கள் வேலை செய்கிற இடத்திலும் சரி, தங்கள் குடும்பத்திலும் தங்களை சூழ காணப்படுகின்ற எல்லா தீழ்ப்பானவைகளையும் அகற்றிவிட்டு அதன் மத்தியில் ஆண்டவரே விலையேற பெற்றதாய் கருதப்படுகின்ற உடைய வார்த்தை ஆண்டவரை பரிசுத்தத்திற்கு ஏதுவான காரியங்கள், தேவபக்திக்கு ஏதுவான காரியங்களை பிரித்து எடுத்து நடக்க கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் சனிக்கிழமை மதுரையில் வைத்து நடத்தப்படுகின்ற நமது ஆசீர்வாதத்தின் உபவாச கூட்டத்திற்கு மதுரை மற்றும் மதுரை மாவட்டத்தில் உள்ள தேவ பிள்ளைகளை அன்போடு கூட அழைக்கின்றோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.